நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் எம்பெருமான் முருகபெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்ன அடிப்படையில சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்குதுங்க. ஜூலை மாசம் 13ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை 4 மாத காலங்கள். இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? ஏங்க எடுத்தவன ராஜயோகம்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்கிறோம். யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்கிறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார். ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு. பிளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பாருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரகம், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், நம்முடைய ஆயுளுக்கு காரகர். சனி கொடுக்க யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிக்கார பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க. எப்படி எதுலையுமே நல்ல ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒண்ணுல ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க, அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற திறமை கொண்டக்கூடிய ஒரே ராசி இந்த மகரம் தாங்க. பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் நல்ல திறமையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் அதிகமா மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். தன்மானம், தைரியம், நீதி, நேர்மை பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த கிரக பயிற்சி தான், சனிப்பனுடைய வக்ர பயிற்சி. கண்டிப்பா மகர ராசிக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்துக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு சனிபான் வக்ரம் ஆகிறாரு, உங்களுக்கு கெடுக்க போறாரு, அப்படி இப்படிம்பாங்க. உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நிம்மதியா இருங்க. நிறைய பேர் எப்படி நிம்மதியா இருங்க வாழ்க்கையில. இனிமே எது வந்தாலும் சரி, இப்ப எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கரெக்டா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை பாருங்க, இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். எப்படி வெற்றி பாதை மட்டும் தான் பார்ப்பீங்க. இனிமே தோல்விங்கிற விஷயமே வராது. ஏன்னா சில பேர் மகர ராசிக்காரங்க 7.5 சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் வருது நிறைய பேருக்கு. எப்படி இது எல்லாத்துக்கும் சொல்ல, யார் ஜாதக சனிபான் கெட்டு போயிருந்தாரோ வருமானத்தை பொருளாதாரத்தில் பிரேக் கொடுத்து விட்டார். கேளுங்க, சும்மா கேளுங்க. வருமானத்துலையும் இன்கம்லையும் அம்மாவுடைய உடம்புலையும் இல்லை அப்பாவுடைய உடம்புலையும் ஏதாச்சும் மருத்துவ செலவு வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. தலையாட்டுவாங்க. ஆமாங்க இருந்துச்சு, எனக்கு ஒரு வழக்கு பிரச்சனை ஓடுது, பண பிரச்சனை நிறைய இருக்குது, வேலை உத்தியோகத்தில் ஆளே கிடைக்கல, வேலை உத்தியோகம் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கு, நல்ல வேலை இன்னும் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்திருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மேலே அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இல்லைன்னா வேலையை மாறலாங்கிற பிளான் வந்திருக்கும். படிக்கக்கூடிய படிப்பு கல்வியில் ஒரு தடையை கொடுத்துருப்பார். மகரத்தை பொறுத்தவரை கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை. யார் ஜாதகத்தில் தசாபதி சரியில்லையோ இது மாதிரி விஷயம் நடந்துச்சான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. குடும்பத்தில், வருமானத்தில், வேலை தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு தடையை பார்த்தது நீங்களாக இருப்பீங்க. படிப்பு கல்வியும் சரியாக அமையலை, தொழில் உத்தியோகம் சரியாக அமையலை, எல்லாமே தாமதப்படுத்தி விட்டார். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாமே தடையை கண்டிப்பாக பார்த்தது யாருன்னா நீங்கள் மட்டும்தாங்க. கஷ்டம் சொல்ல முடியாத, அதாவது சொல்லலை, தலைக்கு மேலே பிரச்சனை போச்சுங்க. 7.5 சனியில் கேட்டால் அனுபவத்தை சொல்லுவாங்க பாருங்கள். சும்மா கேளுங்க மகராசிக்கிட்ட. எதை எடுத்தாலுமே சரியாகலை, இன்னும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது மகரம். இனிமே எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும், பார்த்துக்குங்க. டைமிங் பக்காவாக இருக்குது. சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும். இப்போ ஜாதகத்தில் பாருங்கள், நீங்கள் பயங்கரமான வெற்றியை பார்ப்பீங்க.
ஏன்னா குருவும் சனியும் நல்லா இருந்தால் ரெண்டு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுருங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும். யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா இருக்குது. அது எப்போ வேலை செய்யணும், அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக வேலை செய்யும். அதுக்கு தான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க. கரெக்டாக நீ மூவ் பண்ணுங்க. இனிமேல் வெற்றி மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், தோல்வியே பார்க்கணும். ஏன்னா 7 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நிதானமாக பயணிங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்க பிறந்தது நீங்கள். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம். நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா முதல் பலனே பாருங்கள். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? மகர ராசி தாங்க. இப்போ பாருங்கள், வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு. ஏன் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாருங்க? வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. குரு பகவான் சனி பகவானோட கால்கள் இருந்து நேராக 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? குரு பகவான் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. குருவுடைய வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ குருவும் சனியும் குரு மாதிரி தான் வேலை செய்யும். இங்கே சாரம் தான் இங்கே பேசும். அப்போ வருமான பொருளாதாரம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 12ஆம் பாவத்தை பார்க்க. கண்டிப்பாக வருமான இன்கம் சூப்பரான ஒரு யோகம் இருக்கும். கடனை அடைச்சிருக்கீங்க பார்த்துக்குங்க. எத்தனை லோன் எடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த லோன் அடவட்டுரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார். இப்போ வீட்டு லோனோ, வீடு கட்டுறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, இல்லை அம்மாவுடைய சொத்தோ, அப்பாவுடைய சொத்துல உள்ள பிரச்சனையோ வில்லங்கமோ சரியாகும் பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. சொத்து பிரச்சனை சரியாயிருச்சு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கு. விட்டுறாதீங்க. மகர ராசி விடக்கூடாதுங்க. சொந்தமாக வீடோ இடமோ பூமியோ இப்போ வாங்கணும். அவருடைய பார்வை படுறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 12ஆம் பாவத்தை ஒரு சுப செலவை நீ பண்ணுன்னு சொல்கிறாரு. குரு பகவானு பாருங்க, 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஜாதகத்தில் தசாபதி நல்லா தான் இப்போ நடக்கும். எப்படிப்பட்ட வழக்காலும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. இப்போ திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்குதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சரியாயிடும். குழந்தை பாக்கிய நிறைவே கிடைச்சிருவாங்க. ஏன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு? சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. சிறப்பு பார்வையை குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தை பாக்கிய நிறைய பேர் காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அரசாங்க வேலை எழுதுன ஆசை இருக்கா இல்லையா? ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம் வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எழுதுங்க. இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் அக்டோபர் மாதத்துக்குள்ளே 8ஆம் இடத்தை வந்து தொற்றுவார். நேராக 2ஆம் இடத்தை பார்த்துருவார். கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக வரும். அது எல்லாமே அவர் மேக்சிமம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமே வரணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக அரசாங்க வேலை வரணும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க மட்டும் எழுதுங்க, மற்றவங்க எழுத வேணாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒரு வெளிநாடு வெளியூரில் வேலை மாற்றுறது, உத்தியோகம் மாற்றினா மாற்றிங்கன்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். வேலை உத்தியோகத்தில் சூப்பரான யோகம் இருப்பாருங்க. எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறீங்க? ஒரே கம்பெனியில் பல வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடையாது. கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுப்பார். வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கொடுப்பார். குருவும் சனி நல்லா இருந்தால் வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. ஜாதத்தை மட்டும் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு எடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கண்டிப்பாக லாட்ரி யோகம் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சனி பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 9ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா ஆசையை தூண்டி விட்டுருவார். அப்போ வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகம் கண்டிப்பாக அனுகூலமாக அமையும் பார்த்துங்க. அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய வேண்டாமல் ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து எடுப்பது நல்லது. எது வந்தாலும் சரி பயப்படாமல் தைரியமாக இறங்கி அடிங்க. மகரத்தை பொறுத்தவரை நல்ல வெற்றி வரும். மெயினாக இரும்புத்துறை நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். அடுத்து கற்பனை சம்மந்தோட நல்லாயிருக்கும். உணவு சம்மந்தோட நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க ப்ரொமோஷன் வரும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு வெற்றி வரும். இப்போ நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவங்க. தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பாரு, எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. எப்படி எது வந்தாலும் பயங்கர விஷயம் உங்களுக்கு வராது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பாரு, இப்போ பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், திருமணத்தில் உள்ள தடைகள், வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கணுமே பிரச்சனை வராது. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ண போறீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே, நவம்பர் மாதம் 28க்குள்ளே வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் வரும். படிப்புகளில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது. பாருங்க, அதாவது மெயினாக இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் பிறந்தவங்க. ஒரு அன்பான குணம், எப்படி ஒரு அன்பான குணம், ஒரு பாசமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். கணவன் மேலே மனைவி மேலே ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய இருக்கும். பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபாடு பண்ணுவீங்க. இப்போ மெயினாக பாருங்கள், டீச்சிங் வேலை, அடுத்து கற்பனை சம்மந்தப்பட்ட வேலை, கலைத்துறை,
வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பாருங்கள் திருவோண நட்சத்திரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. கலைத்துறை, இசைத்துறை சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்கள் திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க. நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் பக்காவாக அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டன்ஸில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிப்புலையும் கல்வியிலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரும் நீங்கள் தான். நிறைய தடைகளை பார்த்துட்டீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க. இனிமேல் எது வந்தாலும் தைரியமாக இறங்கி அடிங்க, உங்கள் பக்கம் வெற்றி வருது. இப்போ 29 அப்புறம் பாருங்கள், ஜூலை மாதம் 29 அப்புறம் வீட்டில் ஒரு சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. எதை எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளை தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மெயினாக இந்த அவிட்டன்ஸில் பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருது. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லா ஒரு தொழில் உத்தியோகத்தும் நல்ல ஒரு வெற்றிகள் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அவிட்டத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இப்போ அமையுது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.